PT Prime யோசுக்கு வணக்கம். In this episode of Frank பேசுவோம்ல நாம பார்க்க போற படம் சைரன். ஆண்டனி பாக்யராஜ் டைரக்ட் பண்ணிருக்கிற இந்த படத்துல ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் அண்ட் யோகி பாபு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் போலீஸ் சைரனுக்கும் இடையேயான யுத்தம். இன் எலாபரேட், காஞ்சிபுரத்துல ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்காரு திலகன். இந்த கேரக்டர்ல ஜெயம் ரவி பிளே பண்ணிருக்காரு. ஆனா இப்போ அவரு இரட்டை கொலை வழக்குல ஆயுள் தண்டனை கைதியா ஜெயில இருக்காரு. ரொம்ப வருஷமா ஜெயில இருந்தாலும் பரோல்ல போய் தன்னோட குடும்பத்தையோ தன்னோட மகளையோ சந்திக்க மறுக்கிறாரு. அதுக்கு காரணம் அவருடைய மகள் தான் ஒரு கொலைகாரனோட பிள்ளை அப்படிங்கிற பேரு தனக்கு வந்துருச்சு, இதுக்கு காரணம் தன்னோட அப்பா தான் அப்படின்னு அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. சோ ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற முத்திரையோட தன்னோட மகள் முன்னாடி நிற்க அவர் விரும்பல. ஆனாலும் ஒரு கட்டத்துல தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே பரோல்ல போறதுக்கு சம்மதிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நந்தினி அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர், இந்த கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் பிளே பண்ணியிருக்காங்க. தன் மேல விழுந்த லாக்அப் டெத் கேஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் போலீஸ்ல ரீஜாயின் பண்றாங்க. ஆஃப்டர் திலகன் ஜெயில இருந்து காஞ்சிபுரத்துக்குள்ள வந்ததும் ரெண்டு முக்கிய நபர்களோட கொலைகள் நடக்குது. இந்த கேஸை விசாரிக்கிற லோக்கல் போலீஸ் நந்தினி திலகன் மேலதான் சந்தேகப்படுறாங்க. அவங்க விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாலுமே இந்த கொலைகள்லாம் செஞ்சது யாரு, திலகனோட பாஸ்ட்ல நடந்தது என்ன, திலகனுக்கும் அவருடைய மகளுக்கும் இடையே இருந்த பிரச்சனை என்னாச்சு, இதெல்லாம் சொல்றது தான் சைரன். இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இது ரொம்பவே கிளிஷேடான ஓல்டு ஸ்டைல் கதை. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை மேக்ஸிமம் எங்கேயும் போர் அடிக்காம நகர்த்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ். அண்ட் அனதர் பிளஸ், படத்தோட மேஜர் பிளஸ்னே சொல்லலாம், யோகி பாபு அடிக்கக்கூடிய சில காமெடிகளுக்கு பயங்கரமா சிரிப்பு வருது. டெக்னிக்கலா அந்த படத்தை பாராட்டணும்னா செல்வகுமாரோட சினிமாட்டோகிராஃபியை சொல்லலாம். இந்த படத்தை ரொம்ப காம்பாக்டா ரொம்ப கச்சிதமா எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்டிங் பார்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா அஃப்கோர்ஸ் ஜெயம் ரவி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் ரெண்டு வேரியேஷன் காட்டுறாரு. ஒன்னு ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கிற அந்த யங்கர் வெர்ஷன், அதுல துருதுருப்பை காட்டுறதும் சரி. அண்ட் ஆஃப்டர் ஜெயில இருந்து வெளியே வந்த பின்னாடி வயசான ஒரு ஆளா வராரு. அப்போ பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆளா நல்லாவே நடிச்சிருக்காரு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி யோகி பாபு அண்ட் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய காமெடிகள் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் தான். படத்தோட மேஜர் நெகட்டிவ், முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப ஓல்ட் ஸ்டைலான கதை. என்னதான் படம் ஸ்பீடா போனாலும் படம் நமக்கு புதுசா ஆஃபர் பண்றது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. ஈவன் ஜெயம் ரவியே கூட தன்னோட சில படங்களுக்கு முன்னாடி அடங்கமறு அப்படின்னு இதே பேட்டர்ன்ல ஒரு படம் பண்ணாரு. ஸோ இந்த மாதிரி நூத்துக்கணக்கான படங்களை நம்ம பார்த்துருக்கோம். அதுல இருந்து விலகி தனித்துவமா இந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. படத்துல எமோஷனல் வேல்யூவா அப்பா மகள் சென்டிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதை சரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால ரொம்ப பிளாட்டா இருக்கு. அதனால அந்த எமோஷனல் காட்சிகளும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிடுது. அண்ட் நந்தினி அப்படிங்கிற போலீஸ் ரோல்ல கீர்த்தி சுரேஷ் சுத்தமா பொருந்தவே இல்லை. அண்ட் அவங்க ஆக்டிங்கும் அவ்வளவு பாராட்டும்படி இல்லை. ஒரு மெச்சூர்டான பெர்ஃபார்மன்ஸை அவங்களால கொடுக்க முடியல. ஒரு போலீஸா சில காட்சிகள்ல அவங்கள மாசா காட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வருது. அண்ட் படம் முழுக்க கீர்த்தி சுரேஷை என்ன இருந்தாலும் ஜெயில ஒருத்தனை அடிச்சே கொன்னவதானே அப்படின்னு பழி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் படத்துக்குள்ள எந்த ஒரு வேல்யூவுமே சேர்க்கல. ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷை பார்த்து கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்காக தான் லாக்அப் டெத் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா வெரி சாரி, அதனால படத்துக்கு எந்த நன்மையும் விளையல. அண்ட் கொலை பண்றதுல எப்படி வித்தியாசமாலாம் கொலை பண்றாங்க அப்படிங்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் படத்துல கொண்டு வராங்க. அது சுவாரஸ்யமா இருந்தாலும் வில்லன் அப்படிங்கிற யாருமே ஸ்ட்ராங்கா இல்லாதனால ஹீரோவுக்கான சேலஞ்ச் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆல்சோ போற போக்குல சாதிங்கிறது தப்பு அப்படின்னு சில வசனங்கள் மூலமா கடத்த ட்ரை பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மேலோட்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால அது படத்துக்குள்ள எந்த எஃபெக்டிவ்னஸையும் கொடுக்கல. இந்த படத்துக்குள்ள ரைட்டிங்கா சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா தோணி இருக்கலாம். உதாரணத்துக்கு ஜெயம் ரவி தன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற போற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபைட் சீன், அதுல ஜெயம் ரவி ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விடுவாரு. கூடவே அடிபட்ட ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பிரிஸ்கிரைப் பண்ணிட்டே இருப்பாரு. இது ரைட்டிங் லெவல்ல ரொம்ப நல்லா இருந்தாலும் ஒரு காமிக்கான ஃபைட்டா இருந்தாலும் எக்ஸிகியூஷனா பார்க்கும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. அண்ட் படத்துல வர்ற அந்த கொலைகாரர் நிறைய திட்டங்கள் போறாரு. அதெல்லாம் பிச் பர்ஃபெக்டா நடக்குது அப்படிங்கிறது நம்பும்படியா இல்லை. அதர்வைஸ் ஜிவி பிரகாஷ் கம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடல்கள் ரொம்ப மோசம்னு சொல்லக்கூடிய அளவுலையும் இல்லை, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுலையும் இல்லை. கேட்டோன்னே மறந்து போயிடுது. அண்ட் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே ஹாரிபிளா இருக்கு, ரொம்பவே லவுடா இருக்கு, இறைச்சலா இருக்கு. இதுக்கு படத்துல இருந்தே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, படத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை கொலை பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு தகர ஷீட்டை தரையில தேய்ச்சி அவர் இயர் ட்ரம் எல்லாம் வெடிக்க வச்சு காது மூக்குலலாம் ரத்தம் வந்து சாவாரு. அதை தான் படம் முழுக்க சாம் சிஎஸ் நமக்கு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப ஆவரேஜான ரொம்ப அவுடேட்டடான ரிவெஞ்ச் டிராமாவா இருக்கு. எனக்கு படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மல் படம்
படமாவே இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பட் ஒரு புதுமையான விஷயத்தை விரும்புனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோல சைரன் படம் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேறொரு படம் பத்தி பார்க்கலாம். நீங்க ஏற்கனவே சைரன் பார்த்திருந்தீங்கன்னா அதை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் கார்கி ஜான்சன். இந்த சேனல் பிடி பிரைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.